வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வள்ளலார் பெருவெளியை காப்பாற்றுவோம், வாருங்கள் அணிதிரண்டு வடலூருக்கு என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நாளை மாலை சரியாக 3 மணி அளவில் வடலூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் கண்டன பெருங்கூட்டம், அதாவது மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்தினுடைய இந்த கண்டன பெருங்கூட்டத்தினுடைய நோக்கம் வள்ளலார் பெருவெளியில் இந்த சர்வதேச ஆய்வு மையம் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஸ்டடி சென்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அல்லது ஒரு கட்டுமானத்தை அல்லது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்வை அங்கே நிகழ்த்தாதீங்க. வள்ளலார் பெருவெளிக்கு சொந்தமான நிலங்களை கையகப்படுத்தாதீர்கள். அது வள்ளலாரினுடைய அருள் பெற நினைக்கின்றவர்கள் பெருந்திரளாக கூடுகின்ற அந்த கூட்டத்திற்கு சொந்தமானது. இது அரசு கையகப்படுத்தி இதை ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு சென்றால் எதிர்காலத்தில் வள்ளலார் பெருவெளியில் கூடுகின்ற அந்த சமரச சுத்த சன்மார்க்கர்களினுடைய எண்ணிக்கை குறைவதற்கும், மேலும் வள்ளலார் அவர்களினுடைய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினுடைய நோக்கத்தை பால்படுத்துவது போலவும் அமைகிறது என்ற பெரிய கோரிக்கையை முன்னிறுத்தி நடைபெற இருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்னு நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே எந்த பெரிய கண்டன பொதுக்கூட்டத்திற்கோ ஆர்ப்பாட்டத்திற்கோ அரசு நேரடியாக அனுமதி கொடுக்காது, அனுமதி மறுத்து தான் இருக்குது. ஆனால் அண்ணன் சீமான் அவர்களும் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்த இருக்கின்ற ஐயா மணியரசன் அவர்களும் அனுமதி கொடுக்காவிட்டாலும் இந்த கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும். தடையை மீறி, தடைன்னெல்லாம் ஒன்றும் இல்லை, அனுமதி கொடுக்கலை அவ்வளோதான். அதை மீறி நடைபெறும். நடைபெறும் பொழுது என்னென்னா வழக்குகள் போடப்படும். அதாவது தலைமையேற்று இருக்கிறவர்களுக்கோ அல்லது உரை நிகழ்த்த இருக்கிறவர்களுக்கோ அல்லது கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறவர்களுக்கோ அவர்களின் மீது வழக்கு போடப்படும். இதை தாண்டி அதில் ஒரு பெரிய எந்த சிக்கலும் இல்லை. அதனால இந்த வள்ளலார் பெருவெளியை காப்பாற்றுவதற்காக இப்போ நிறைய இடங்களில் நிறைய தளங்களில் பேசியும் எழுதியும் வருகின்ற நமது தாய் தமிழ் உறவுகள் கட்டாயம் நாளை மாலை வடலூர் பேருந்து நிலையத்திற்கு நீங்கள் கூடணும். இதில் என்ன எதற்காக இந்த வேலையை திராவிட முன்னேற்றக் கழகம் இவ்வளவு வரிஞ்சு கட்டிக்கிட்டு செய்யுது? இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலேயே வள்ளலாரினுடைய புகழை சர்வதேச அளவில் உயர்த்துவதற்காக இதை செய்கிறதா, அல்லது தன்னுடைய குடும்ப சொத்துக்களினுடைய அந்த விகிதாச்சார அமைப்பு அல்லது அந்த குடும்ப சொத்துக்களை உயர்த்துகின்ற அந்த ஒப்பந்தக்காரர் கான்ட்ராக்டர் என்று சொல்லும் இல்லையா, அவர்களுடைய சொத்து மதிப்பை உயர்த்துவதற்கு இதை பயன்படுத்துகிறதா? எப்படி கண்ணகி பெருங்கோட்டம் என்கின்ற ஒரு நிகழ்வை ஒரு பெரிய தமிழனினுடைய காந்திரமான உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற சிலப்பதிகாரம் கண்ணகியை கலைஞர் அவர்கள் பூம்புகார் என்கின்ற இடத்துல காவிரி புகும் பட்டினத்தில் 4 கட்டடங்களை கட்டி வச்சுட்டு இந்த ஒட்டுமொத்த உணர்வுகளின் வடிகாலாகவும் அதை மாற்றி இன்றைக்கி போய் பார்த்திங்கன்னா அதில் இந்த தமிழக அரசு விற்கின்ற டாஸ்மார்க் கடையில் விற்கின்ற அந்த பாட்டில்களை வாங்கி கொண்டு போய் குடிக்கிற இடமாக மாற்றி வச்சுருக்காங்க. நான் பொய் சொன்னால் அல்லது நான் சொல்கிறத நம்பலைன்னா கூட நீங்கள் இன்றைக்கும் காவிரி புகும் பட்டினத்திற்கு போங்க. அருங்காட்சியகம் எந்த நிலைமையில் இருக்குது, சிலம்பு அரங்கம் எந்த நிலைமையில் இருக்குது, நாட்டியங்கள் அரங்கேற்றப்படுகின்ற அந்த அரங்கு எந்த நிலைமையில் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. இதுபோல தான் எதிர்காலத்தில் இவர்கள் சொல்லுகின்ற 100 கோடி 108 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டிடத்தை நாங்கள் 3 ஏக்கர் அளவு சுற்றளவில் நாங்கள் கட்ட போகிறோம். இதில் என்ன செய்ய போகிறோம்னா வள்ளலாரினுடைய சன்மார்க்க, அதாவது அந்த நூல்களை திருவருட்பா எழுதிய அவருடைய நூல்களை நாங்கள் ஆய்வு செய்ய போகிறோம். வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்கள் தங்கி, அதாவது 200 அறைகளுடன் அல்லது படுக்கை அறைகளுடன் கூடிய ஒரு ஆய்வு மையத்தை நாங்கள் உருவாக்குறோம். அந்த ஆய்வு மையத்தில் தங்கி அவர்கள் ஆய்வு செஞ்சுட்டு இந்த ஆய்வினுடைய நோக்கத்தை இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை அல்லது வள்ளலார் சொன்ன அந்த வாழ்வியல் தத்துவங்களை உலகமெங்கும் எடுத்துகிட்டு போய் பரப்ப போகிறாங்க அப்படின்னெல்லாம் ஒரு பொருடா விட்றாங்க. சரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா வள்ளலார் பெருவெளிங்கிற ஒரு அந்த திடலானது வருடந்தோறும் தைப்பூச நிகழ்வன்று வள்ளலாரினுடைய ஜோதி ஏற்றப்படுகின்ற அந்த நிகழ்வன்று பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகிற இடம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்பொழுது இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர் அப்படின்று சொல்லக்கூடிய வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா
அந்த இடம் வந்து இல்லாம போயிடும் ஒண்ணு. இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, தமிழக அரசு வேண்டுமென்றே செய்ததா? அல்லது இதுக்கு பின்னாடி பெரிய சதித்திட்டம் இருக்கிறதா? என்று நம்மளால சந்தேகிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறது என்ன செய்யுதுன்னா, இவுங்க வந்து நாங்க இன்டர்நேஷனல் ஸ்டடி சென்டர்ன்னு ஒண்ணு கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றாங்க. தோன்றதுல வந்து பழைய கட்டிடங்களினுடைய படிமானங்கள் அல்லது அந்த சுவரினுடைய எச்சங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சொன்ன உடனேயுமே தமிழக தொல்லியல் துறை வந்து, "இது நாங்க தொல்லியல் ஆய்வு மிக்க இடங்களா நாங்க பார்க்குறோம். நாங்க ஆய்வுகள செஞ்சுகிட்டு இருக்கிறோம்." அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில வந்து அ ஒருவர் வந்து, "இந்த தமிழக அரசினுடைய தொல்லியல் துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இத வந்து மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை வந்து பார்க்கணும்." அப்படின்னுட்டு வழக்கு தொடர்றாரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, மத்திய தொல்லியல் துறைக்கு இந்த வள்ளலார் பெருவழியினுடைய ஒட்டுமொத்த கண்காணிப்பையும், கண்ட்ரோலையும் அதாவது அதிகாரத்தையும் தமிழக அரசு வேண்டுமென்றே கடத்தி விட்டுருக்கு. அப்படிங்கிறது தான் செய்தி. இப்ப என்னன்னா, நீதிமன்றத்தில வந்து வழக்கு நடக்குது. வழக்குல வந்து நீங்க 10ஆம் தேதி வரலையும் எந்தவித தோண்டலையோ அல்லது வேலைகளினுடைய முன்னெடுப்புகளையோ நீங்க நடத்தக்கூடாது. இந்த தொல்லியல் துறையின் மூலமாக நடத்தப்படுகின்ற ஆய்வுகள் வந்து, தமிழக அரசினுடைய தொல்லியல் துறை நடத்தணுமா? அல்லது மத்திய அரசினுடைய தொல்லியல் துறை நடத்தணுமாங்கிற முடிவுக்கு நம்ம வருவோம். இந்த வழக்க தொடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கை தொடுத்தவர்கள் வந்து வெவ்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். அதனால வந்து இந்த வழக்க நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு தமிழக அரசு தரப்பு வாதம் வச்சிருக்கு. இப்ப இதுக்கு இடையில நான் என்ன சொல்றேன், இந்த வழக்கு தொடுத்தவங்க வந்து வெவ்வேறு அரசியல் கட்சியாக இருக்கட்டும். ஆனா தேர்தலுக்கு முன்பு அதாவது முன்பு ஒரு 4 மாசம் 4 மாசம் 5 மாசமா இந்த பிரச்சனை இருக்குது. இன்னும் காந்திரமா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசமா இந்த பிரச்சனை தொடர் பிரச்சனையாக போராடி கொண்டு வருகிறார்கள். சமரச சுத்த சன்மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மெய்யன்பர்கள் நெறைய பேர் வந்து பெ பெரும் பல வகையில உண்ணா நோன்பிலிருந்து, ஆர்ப்பாட்டத்திலிருந்து, கண்டன பொதுக்கூட்டத்திலிருந்து எல்லாத்தையுமே போட்டு செஞ்சுட்டு வர்றாங்க. அப்போ அப்படியெல்லாம் நீங்க அதாவது வழக்கு தொடர்ந்தவர் வந்து வேறு ஒரு கட்சிக்காரர். அதனால அந்த வழக்க நீங்க கருத்தில் கொள்ளக்கூடாதுன்னா, அமைதி வழியில உண்ணாவிரதம் இருந்து சற்றேறக்குறைய 3 மாதத்திற்கு மேலாக போராடி வர்ற அவர்களுடைய போராட்டத்தை இந்த அரசு என்ன மாதிரியான கவனத்தில எடுத்துக்கிச்சு? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த விதத்தில வந்து தமிழக அரசை பொறுத்தவரையிலையும் தமிழர்களின் அடையாளத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும். ஒன்று அந்த அடையாளத்தை அழிக்க வேண்டும். அல்லது அந்த அடையாளத்தின் மீது ஆதிக்கத்தை செலுத்தி, அந்த அடையாளம் வந்து திராவிட அடையாளமாக மாற்றப்பட வேண்டும். இப்ப என்ன செஞ்சீங்க? கீழடியில அகழ்வாய்வுல எடுத்த எல்லா பொருள்களையும் அருங்காட்சியகம் என்று கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சிருக்கிறீங்க. அதற்கு பின்னாடி திராவிட நாகரிகம் என்கின்ற வரலாற்றை நீங்க எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு 10ஆம் வகுப்பு அரசு புத்தகத்தில, தமிழ் புத்தகத்தினுடைய கலைஞரினுடைய வரலாற்றை வந்து ஒரு பாடமாக வச்சிருக்கிறீங்க. கலைஞரினுடைய வரலாறு இந்த தமிழ் சமூகத்திற்கு எதற்காக தேவைப்படுகிறது? நீங்க உண்மையிலேயே வள்ளலார் பற்றிய ஆய்வுகள் மேலும் விரிவடைய வேண்டும். வள்ளலார் குறித்து தமிழ் சமூகம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்க தமிழ் பாடத்தினுடைய ஒரு சிறப்பு பாடமாக ஒரு 4, 5 பாடங்களை வந்து வள்ளலார் குறித்து, வைகுந்தர் குறித்து, கண்ணகி குறித்து, இன்னும் பிற தமிழ் அடையாளங்கள் குறித்துலாம் நீங்க வச்சிருக்கிறணும். அப்போ உங்களுடைய அதிலெல்லாம் வச்சா நீங்க 108 கோடிய வந்து சுருட்ட முடியாது. வள்ளலார் பெருவழியில் இருக்கின்ற தனித்த இடங்கள வந்து உங்களால ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனா, திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய உறவினர் ஒப்பந்தக்காரராக இருக்கும் பொழுது, அவருக்கு வேலை கொடுக்க வேண்டிய சூழல் இல்லாம போயிரும். இன்னும் இவரு குறிஞ்சிப்பாடி எம்எல்ஏவாக இருக்கின்ற, அமைச்சராக இருக்கின்ற அவரு கே.கே. அவர் பேர் என்ன? அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைச்சருக்கு வந்து கப்பம் கட்ட முடியாம போயிடும். இவ்வளோ சிக்கல் இருக்குது. இத தான் தமிழக அரசு, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு வம்படியாக அதை செய்யுது. இந்த நிகழ்வ இந்த தமிழர் அடையாள அழிப்ப தடுத்து நிறுத்துவதற்காக தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும், தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்து நாளை மாலை வடலூர்ல மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றது. இதற்கு நான் முன்னாடி சொன்னது போல தலைமையேற்று தெய்வத்தமிழ் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளரும், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவருமாகிய ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையேற்று நடத்த இருக்கிறாரு. விழாவினுடைய அந்த கண்டன பெருக்கூட்டத்தினுடைய முடிவில் செந்தமிழன் சீமான் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறாரு. இதற்கு இடையில நிறைய தெய்வத்தமிழ் பேரவையினுடைய மெய்யறிவாளர்கள், வள்ளலார் சன்மார்க்கத்தை தழுவி நிற்கக்கூடிய மெய்யன்பர்கள், இவங்க எல்லாம் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்ய இருக்கிறாங்க.
இந்த நிகழ்விற்கு அதாவது தமிழக அரசு அனுமதி அளிக்காமல் கூடுகின்ற இந்த கூட்டத்திற்கு உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அவசியம் நீங்கள் அனைவரும் நேரில் வந்து இந்த கண்டன பெருங்கூட்டம் வெற்றி பெருங்கூட்டமாக மாற்றி, இந்த தமிழக அரசு எதேச்சதிகாரத்தோடு நிறுவ இருக்கின்ற அந்த கட்டிட அமைப்புகளை நாம துடைத்து தூக்கி எறிய வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த அவசியம் எப்பொழுது சாத்தியப்படும் என்றால், நாளை வடலூரில் கூடுகின்ற மிகப்பெரிய கூட்டத்தின் அடிப்படையில் தான் இது சாத்தியப்படும் என்பதை பதிவு செய்து, உங்கள் அனைவரையும் நாளை வடலூரில் நடக்க இருக்கின்ற கண்டன கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணி என்பதை பதிவு செய்து கொண்டு, மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.